Exercise number 3.10. Second Roman letter. Solve graphically. X plus y equal to 7. X minus y equal to 3. First, the x plus y equal to 7. அதே மாதிரி x minus y equal to 3. ரெண்டு இது தனியாக எடுத்துக்கலாம். இப்போ y equal to 7 minus x. இந்த x வந்து ரைட் சைடில் கொண்டு வந்துட்டேன். அதே மாதிரி இங்கே மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 3 மைனஸு எக்ஸ். இந்த எக்ஸை ரைட்டில் கொண்டு வந்தாச்சு. இப்போ மைனஸால் ரெண்டுக்கும் மல்டி பண்ணுறோம். அப்போது மல்டிப்ளை பை மைனஸால் மல்டி பண்ணால் இந்த ஒய் ஈக்குவல் டு -3 ப்ளஸ்ஸு எக்ஸ் அப்படின்னு கிடைக்கும். இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ தள்ளுங்க. இந்த எக்ஸு ஈக்குவல் டு -1 0 1 தரேன். அதேமாதிரி இதை போட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு -1 0 1 அப்படின்னு சொல்லி வேல்யூ தரோம். அப்போ எக்ஸ் பிளேஸில் -1 அப்படின்னு அப்ளை பண்ணலாம். எக்ஸ் ஈக்குவல் டு -1. அப்போது ஒய் ஈக்குவல் டு 7 மைனஸ் ஆஃப் -1 வரும். அப்போது 7 + 1 ஈக்குவல் டு 8. அடுத்தது எக்ஸு ஈக்குவல் டு 0 தரோம். இப்போது ஒய் ஈக்குவல் டு 7 - 0. 7 - 0 போடும்போது 7 தான் வரும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 1. அப்போ ஒய் ஈக்குவல் டு 7 - 1 அப்போ ஈக்குவல் டு 6. அப்போ இந்த இடத்துல டேபிள் ட்ரா பண்ணணும். இந்த டேபிள் இது எக்ஸு இது ஒய். எக்ஸ் வந்து -1 0 1. ஒய்க்கு வந்து 8 7 6 8 7 6. The points are the -1, 8 0, 7 அப்புறம் 1, 6. The points are -1, 8 0, 7 1, 6. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1 0 1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். அப்போ இந்த இடத்துல எக்ஸ் பிளேஸில் -1 போடுவோம். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு -1. இப்போ ஒய் ஈக்குவல் டு -3. அப்போது -1 அப்படின்னு போடும்போது -4. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ ஒய் ஈக்குவல் டு -3 நெக்ஸ்ட்டு ப்ளஸ்ஸு 0 ஈக்குவல் டு -3ன்னு வரும். அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ ஒய் ஈக்குவல் டு -3 எக்ஸ் பிளேஸில் 1ன்னு போடுறோம். அப்போது +1. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து -2. அப்போ டேபிள் எக்ஸு ஒய். அப்போ -1 0 1 -1ன்னு போட்டால் -4 0ன்னு போடும்போது -3 1ன்னு அப்ளை பண்ணால் -2. த பாயிண்ட்ஸ் ஆர் -1, -4, இந்த 0, -3 நெக்ஸ்ட்டு 1, -2. இப்போது ஸ்கேல் அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஸ்கேல் வந்து நம்ம 2 2 எடுத்துக்கலாம். இந்த ஸ்கேல் எக்ஸ் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 1 யூனிட் எடுத்துக்கலாம். 1 யூனிட். ஒய் ஆக்சிஸ் 1 cm ஈக்குவல் டு 2 யூனிட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் எழுதணும். அது சொல்யூஷனுங்கிறது கிராஃப் போட்ட பின்னாடி அது எங்கே இன்டர்செக்ட் ஆகுது அப்படிங்கிறத பார்த்து நம்ம எழுதுவோம். ஃபஸ்ட்டு டேபிள் அதில் -1, 8 -1, இருக்குது 8 -1, 8. அடுத்தது செகண்டு பாயிண்ட்டு 0, 7 அப்போது 0, 7. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் 1, 6. இப்போ 1 6 அப்போ 1, 6. இதை 3 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். இப்போ 3 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இது ஏரோ போட்டுக்கிறோம். அந்த ஈக்குவேஷன் வந்து எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 7 அப்படிங்கிறது நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிள் வந்து -1, -4. அப்போ -1 -4 -1, இந்த செகண்ட் டேபிள். அடுத்தது 0, -3 இந்த 0 -3 அப்போது வந்து இந்த இடத்துல 0 -3. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் 1, -2
இப்போ 1 -2 அப்போ இந்த பாயிண்ட்டு. இப்போ 1, -2 1, -2 இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ண போகிறோம். ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணுறோம். அது இன்டர்செக்டிங் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிக்கிறோம். அந்த பாயிண்ட்டு தான் நம்ம P அப்படின்னு சொல்லி நேம் தரோம். இந்த வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா டாட்டர் லைன் போடுங்க. எக்ஸுக்கும் ஒய்க்கும் டாட்டர் லைன் போடுறோம். அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 4க்கும் 6க்கும் நடுவில் வருது. அப்போ 5 இங்கே 2 வருது. அப்போ 5, 2 அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன்ங்கிறது 5, 2. அப்போ சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5, 2 அப்படின்னு வரும். சொல்யூஷன் இஸ் த 5, 2. இப்போ சொல்யூஷன் பிளேஸில் 5, -2 சாரி +2 5, 2 5, +2 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதிடணும். இது நமக்கு சொல்யூஷன். இப்போ செகண்ட் டிவிஷன் 3x + 2y = 4, 9x + 6y - 12 = 0. அப்போது ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். அப்போது 3x + 2y = 4. அதேமாதிரி இங்கே 9x + 6y - 12 = 0. இப்போ ஒய்யை மட்டும் லெஃப்ட் சைடில் வச்சுக்கிறோம். அப்போது 2y = 3xை ரைட் சைடில் கொண்டு வந்தோம்னா 4 - 3x. இப்போ 2 ரைட்டில் கொண்டு வந்தால் டிவைட் ஆயிரும். இப்போ y = தனித்தனியாக டிவைட் பண்ணுவோம். 4/2 - 3/2 into x. அப்போது இங்கே y = 2 - 3/2 x அப்படின்னு கிடைக்கும். அதேமாதிரி இதை வந்து 3ஆல் நம்ம டிவைட் பண்ணிடலாம். இப்போ டிவைடட் பை 3ஆல் டிவைட் பண்ணால் 3x + 2y - 4 = 0 கிடைக்கும். அப்போது 3x + 2y = 4 அப்படின்னு வரும். அப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவலாக தான் இருக்குது. அப்போது டேபிள் வந்து ரெண்டுக்கும் சேம் டேபிள் தான் வரும். அப்போது இதுக்கும் ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா 2y = 4 - 3xன்னு வரும். இப்போ y = 4/2 - 3/2 into xன்னு எழுதலாம். அப்போது y = 2 - 3/2 x. இது ரெண்டுமே ஈக்குவல். அப்போது ஒன்றுக்கு மட்டும் டேபிள் கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ எப்படி தருதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது. அப்போ 2ஆல் டிவைட் ஆகக்கூடிய நம்பர் தான் எக்ஸுக்கு தரணும். அப்போது x = 2, 4, 6 அப்படின்னு சொல்லி வேல்யூ தரலாம். அப்போது x = 2 அப்படின்னு தந்தோம்னா y = 2 - 3/2 into 2ன்னு போடுவோம். இந்த 2 கேன்சல். அப்போது 2 - 3ன்னு வரும். அப்போ -1. நெக்ஸ்ட்டு இந்த x = 4ன்னு தரோம். அப்போது y = 2 - 3/2 into 4. இந்த 2 இந்த 4 கேன்சல் பண்ணால் 2ன்னு வரும். அப்போது 2 - 6ன்னு வரும். 2 - 6ன்னு போட்டோம்னா -4. நெக்ஸ்ட்டு x = 6. அப்போது y = 2 - 3/2 into 6ன்னு போடலாம். இந்த 2 6 கேன்சல் பண்ணால் 3. இப்போது 2 - 9 வரும். அப்போது -7. அப்போ இதை டேபிளில் நம்ம போடும்போது எக்ஸு ஒய். இப்போ எக்ஸுக்கு வந்து 2, 4, 6ன்னு எடுத்துருக்கோம். ஒய்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த -1, -4, -7 கிடைக்கும். அப்போது the points are the 2, -1, the 4, -4, the 6, -7 அப்படின்னு கிடைக்குது. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் the x-axis 1 centimeter = 2 units அப்படின்னு எடுத்துக்கலாம். 2 units. அதேமாதிரி y axis 1 centimeter = 2 units. அப்போது சொல்யூஷன் இப்போது ரெண்டு லைனுமே சேம் லைன் தான். அப்போது சொல்யூஷன் என்னென்னு வரும் பார்த்திங்கன்னா இன்ஃபைனைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன். the infinite number of solutions. இப்போ டேபிளில் பார்க்கும்போது 2, -1 வருது. இப்போ 2 -1ங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. அப்போது இந்த 2, -1. நெக்ஸ்ட்டு செகண்டு 4, -4. இந்த 4, -4
செகண்ட் பாயிண்ட்டு 4, -4. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு 6, -7. 6, -7. 6, -7. -7ங்கிறது -6க்கும் -8க்கும் நடுவில். அப்போது இது வந்து 6, -7. இந்த 3 பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். இந்த ஏரோ போட்டுக்கலாம். இந்த லைன் மேலே அந்த ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் இஸ் த y ஈக்குவல் 2 - 3/2x அப்படின்னு எழுதலாம். y ஈக்குவல் 2 - 3/2x அப்படின்னு எழுதலாம். இதான் நமக்கு ஆன்சர். The third sum x/2 + y/4 = 1. அப்போ x/2 + y/4 = 2 அப்படின்னு தந்திருக்காங்க. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எல்சிஎம் எடுத்தோம்னா 4 வரும். அப்போ 2ஆல் 2 மல்டி பண்ணால் 4 கிடைக்கும். இப்போ மேலேயும் 2ஆல் மல்டி பண்ணால் 2x ப்ளஸ்ஸு இங்கே டினாமினேட்டரும் எல்சிஎம் ஈக்குவல். இப்போ y அப்படியே வச்சுக்கலாம் = 1. இந்த 4 கிராஸ் மல்டி பண்ணால் 2x + y = 4. அப்போ y = 4 - 2x அப்படின்னு எழுதலாம். அதேமாதிரி இதுலேயும் பார்த்திங்கன்னா 4ங்கிறது காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 2ஆல் மல்டி பண்ணால் இந்த 4 கிடைக்கும். மேலேயும் 2ஆல் மல்டி பண்ணால் 2x. இந்த 4 and 4 டினாமினேட்டர் இந்த எல்சிஎம் ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. அப்போ நியூமினேட்டர் அப்படியே வச்சுக்கலாம் = 2. இதை நம்ம கிராஸ் மல்டி பண்ணுறோம். அப்போது 2x + y = 2 × 4 8ன்னு வரும். அப்போ y = 8 - 2x அப்படின்னு சொல்லி எழுதலாம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ தரும். அப்போது புட்டு இந்த x = -1 0 1. அதேமாதிரி புட்டு இந்த x = -1 0 1 அப்படின்னு தரலாம். இப்போ இந்த இடத்துல y x = -1 தரேன். அப்போது y = 4 - 2 × -1. அப்போ y = -மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 4 + 2 = 6. நெக்ஸ்ட்டு x = 0 அப்படின்னு தரோம். அப்போ y = 4 - 2 × 0. அப்போது 4 - 0 வரும். அப்போது 4. நெக்ஸ்ட்டு x = 1. அப்போ y = 4 - 2 × 1. அப்போது 4 - 2 = 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குது. அப்போது இதை டேபிள் எழுதும்போது இந்த எக்ஸு ஒய் இப்போ -1 0 1. அப்போ -1 போட்டால் 6 வரும். அடுத்தது 4 2. The points are நமக்கு -1, 6 -1, 6. அப்போது 0, 4. அப்போ 1, 2 அப்படின்னு கிடைக்குது. இப்போ அதேமாதிரி இந்த இதில் பார்த்திங்கன்னா எக்ஸு ப்ளேஸில் -1 0 1 அப்ளை பண்ணுறோம். அப்போ x = -1. அப்போ y = 8 - 2 × -1. மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போ 8 + 2 = 10 அப்படின்னு கிடைக்குது. அப்போ x = 0. y = 8 - 2 × 0. 2 × 0 அப்படின்னு போடும்போது 0 தான் வரும். அப்போது 8 - 0 = 8. இப்போ x = 1. அப்போது y = 8 - 2 × 1. அப்போ 8 - 2 அப்படின்னு போட்டால் 6 கிடைக்கும். அப்போ டேபிள் எக்ஸு ஒய் -1 0 1. -1 அப்ளை பண்ணால் 10. 0 அப்ளை பண்ணால் 8. 1 அப்ளை பண்ணால் 6. அப்போது the points are the -1, 10. அடுத்தது 0, 8 1, 6. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் x-axis 1 centimeter = 1 unit. y-axis 1 centimeter = 2 units எடுத்துக்கிறேன். 2 units. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன் வந்து கிராஃப் போட்ட பின்னாடி நான் சொல்யூஷன் எழுத போகிறேன்.
இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் போட போகிறோம். இப்போ -1 6, அப்போ -1, 6, அது 0,4, இப்போ 0 4, அப்போது 0, 4. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட் 1, 2, அப்போ 1 2, ஒன் கமா டூ. இப்போ 3 பாயிண்ட்டையும் ஜாயின் பண்ணி நம்ம லைன் ஒன்று ட்ரா பண்ணுறோம். அதில் ஈக்குவேஷன் எழுதிடலாம். x/2 ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு 1. சரி, ரெண்டாவது செகண்ட் லைன் வந்து ட்ரா பண்ண போகிறோம். அப்போ செகண்ட் டேபிள் எடுத்துக்கிறோம். -1, 10, -1 10, அப்போது -1, 10. செகண்டு பாயிண்ட்டு 0,8, நம்ம 0 8, நம்ம 0,8 செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் 1,6, 1 6, இப்போ 1,6. இப்போ 3 பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன் x/2 ப்ளஸ் y/4 ஈக்குவல் டு 2 அப்படிங்கிறத நோட் பண்ணியாச்சு. ரெண்டு லைனும் இன்டர்செக்ட் ஆகவே இல்லை. அப்போ இன்டர்செக்ட் ஆகாதனால இதுக்கு வந்து சொல்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நோ சொல்யூஷன். அப்போ இன்டர்செக்ட் ஆகலை, அதனால் இந்த இடத்துல நோ சொல்யூஷன். அப்போ இந்த இடத்துல சொல்யூஷன் வந்து நோ சொல்யூஷன். நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து கிராஃப் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0, அடுத்தது ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இதில் வந்து -y ஈக்குவல் டு -xன்னு எழுதலாம். அப்போ ரெண்டுக்கும் -ஆல் மல்டிபிள் பண்ணால் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு கிடைக்கும். அப்போது எக்ஸுக்கு வந்து புட்டு இந்த x ஈக்குவல் டு -1 0 1 அப்படின்னு தரலாம். அப்போ இது தந்தோம்னா ஒய்யும் அதே வேல்யூ தான் வரும். அப்போது டேபிள் எக்ஸு ஒய், இப்போ -1 0 1, இப்போ அதே வேல்யூ தான் வரும் 0 1. The points are -1, -1, 0, 0, இப்போ 1, 1. நெக்ஸ்ட்டு ஒய் ப்ளஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ ஒய் ஈக்குவல் டு -3 அப்படின்னு கிடைக்குது. ஒய் ஈக்குவல் டு -3 போது டேபிள் எக்ஸு ஒய், ஒய் வந்து கான்ஸ்டன்ட்டு -3, எக்ஸுக்கு வந்து நம்ம எந்த வேல்யூவிலும் தரலாம். அப்போ -1 0 1 அப்படின்னு தரலாம். அப்போது the points are -1, -3, அடுத்தது 0, -3, இப்போ 1, -3 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு ஸ்கேல். The x-axis 1 centimeter equal to 1 unit. Y-axis 1 centimeter equal to 1 unit ஆக நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். அது கிராஃப் போட்டுட்டு அப்போ நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் பார்த்திங்கன்னா -1, -1. இப்போ -1, -1, அப்போது ஃபஸ்ட்டு டேபிள் -1, -1. ஃபஸ்ட்டு பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. அடுத்தது 0, 0. இந்த பாயிண்ட்டு தான் நமக்கு 0, 0. நெக்ஸ்ட்டு 1, 1, இப்போ 1 1, நம்ம 1, 1. இது 3 நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிடலாம். இதை ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதனுடைய ஈக்குவேஷன் x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 0. அப்போ x மைனஸ் ஒய் ஈக்குவல் டு
0 அது எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு செகண்ட் டேபிள் -1, -3 -1 -3 அப்போ -1 -3 அடுத்தது 0, -3 0 -3 இது 0 இங்கே -3 அப்போ 0 -3 அடுத்தது 1, -3 அப்போ 1, -3 இந்த பாயிண்ட்டு அப்போ 1, -3 இப்போ 3 பாயிண்ட் வருது. இது 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ பாயிண்ட் வந்து இந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுது. இந்த பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல -3 அப்போது இந்த பாயிண்ட் வந்து -3 அப்போ பாயிண்ட் இது பிங்கிற பாயிண்ட் இது த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் இஸ் த -3, -3 இப்போ -3, -3 வரும். அதுதான் நமக்கு பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன். அப்போ அதுதான் நமக்கு சொல்யூஷன். அப்போது சொல்யூஷன் வந்து நமக்கு -3, -3 இதுதான் நமக்கு சொல்யூஷன். The fifth sum y equal to 2x plus 1 y plus 3x minus 6 equal to 0 அந்த ரெண்டு லைன் தந்துருக்காங்க. அப்போது இதில் y லெஃப்ட் சைடில் இருக்குது. இது டைரெக்டாக வேல்யூ அப்ளை பண்ணலாம். அப்போது புட்டு இந்த x equal to -1 0 1 அப்படின்னு போடலாம். இப்போ இதை வந்து இந்த ஈக்குவேஷன் வந்து y equal to இந்த எக்ஸையும் கான்ஸ்டன்ட்டையும் ரைட்டில் கொண்டு வரலாம். -3x + 6 கிடைக்கும். இதுலேயும் வந்து புட்டு இந்த x equal to -1 0 1 அப்படின்னு சொல்லி அப்ளை பண்ணுறோம். அப்போ இங்கே -1 அப்படின்னு அப்ளை பண்ணுறோம். x equal to -1 அப்போது y equal to 2 × -1 + 1 அப்போது -2 + 1 அப்போ நமக்கு -1 கிடைக்கும். அப்போது x equal to 0 x equal to 0ன்னு போட்டோம்னா the y equal to 2 × 0 + 1 2 × 0 0 0 + 1 equal to 1 நெக்ஸ்ட்டு இந்த x equal to 1 அப்போது y equal to 2 × 1 + 1 அப்போது 2 + 1 equal to the 3 அப்படின்னு கிடைக்கும். அப்போ டேபிள் x y இப்போ -1 0 1 ஒய்க்கு வந்து -1 1 3 அப்படின்னு கிடைக்குது. the points are the -1, -1 அடுத்தது 0, 1 நெக்ஸ்ட்டு 1, 3 இதுதான் நமக்கு பாயிண்ட்ஸு. நெக்ஸ்ட்டு இதில் பார்த்தோம்னா எக்ஸ் ப்ளஸில் -1 தரோம். அப்போ x equal to -1 இப்போ y equal to -3 × -1 + 6 இப்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். அப்போது 3 + 6 equal to 9. அடுத்தது x equal to 0 அப்போது y equal to -3 × 0 + 6 அப்படின்னு கிடைக்கும். -3 × 0 0 ஆயிரும். அப்போ 0 + 6 equal to 6 தான். நெக்ஸ்ட்டு x equal to 1 அப்போ y equal to -3 × 1 + 6 equal to -3 + 6 equal to 3. இப்போ டேபிள் x y இப்போ -1 0 1 ஒய்யோட வேல்யூ 9 6 3 அப்போது the points are -1, 9 0, 6 அடுத்தது 1, 3. நெக்ஸ்ட்டு ஸ்கேல் x axis 1 centimeter equal to 1 unit. இப்போ y axis 1 centimeter equal to 2 units எடுத்துக்கலாம். இப்போ 2 units. நெக்ஸ்ட்டு சொல்யூஷனுங்கிறது கிராஃப் போட்டுட்டு நம்ம சொல்யூஷன் எழுதுவோம். இப்போ ஃபஸ்ட்டு டேபிள் -1, -1 இப்போ -1, -1 செகண்டு 0, 1 இப்போ 0 + 1 அப்போது 0, +1
நெக்ஸ்ட்டு 1,3. அப்போ 1 3 3ங்கிறது இங்கே இருக்குது. அப்போ 1,3 இது மூணையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி நம்ம லென்த்தை ஜாயின் பண்ணுறோம். அது ஈக்குவேஷன் y ஈக்குவல் இந்த 2x + 1 2x + 1. அடுத்தது செகண்ட் டேபிள் -1 9 -1 9. அப்போது -1,9. அடுத்தது 0,6 0 6. அப்போது 0,6. நெக்ஸ்ட்டு 1,3 1,3 இங்கே இருக்குது. இது மூணையும் நம்ம ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணியாச்சு. இந்த ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் -3x + 6. அந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷனை நம்ம டாட்டட் லைனில் நம்ம மார்க் பண்ணுறோம். அப்போ இது 1,3. இந்த பாயிண்ட் வந்து நம்ம P அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். அப்போ பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வந்து நம்ம இந்த இடத்துல 1,3ன்னு வருது. therefore the சொல்யூஷனுங்கிறது 1,3. நெக்ஸ்ட் சிக்ஸ்த்து ஒன் x = -3 y = 3. அப்போ எக்ஸுங்கிறது இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டு. அப்போ டேபிள் டைரெக்டாக போட்டுக்கலாம். இந்த எக்ஸு ஒய். அப்போ -3 -3 -3. ஒய்க்கு வந்து நம்ம என்ன வேல்யூன்னு எடுத்துக்கலாம். இப்போ 1 2 3 அப்படின்னு எடுத்துட்டேன். இந்த இடத்துல பாருங்கள் ஒய் வந்து 3 தந்திருக்கான். இப்போ ஒய் வந்து கான்ஸ்டன்ட்னு அர்த்தம். அப்போ எக்ஸுக்கு வந்து எந்த வேல்யூலாம் தரலாம். அப்போது ஒய் வந்து கான்ஸ்டண்ட்டை வச்சாச்சு. எக்ஸுக்கு வந்து நம்ம எனி வேல்யூ. அப்போது 1 2 3 அப்படின்னு எடுத்தாச்சு. அப்போது the points are -3,1 -3,2 அடுத்தது -3,3. இந்த இடத்துல the points are the 1,3 2,3 3,3. அப்போ ஸ்கேல் x-axis 1 centimeter = 1 unit. y-axis 1 centimeter = 1 unit. நெக்ஸ்ட்டு சொல்யூஷன். இது கிராஃபு நம்ம போட்டுட்டு சொல்யூஷன் வந்து எழுதிக்கலாம். The first table -3,1. இப்போ -3 1. அடுத்தது -3 2 -3 2. அடுத்தது -3 3. இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். The equation is x = -3. அப்போது x = -3 ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு செகண்டு டேபிள் 1,3. செகண்ட் டேபிள் வந்து 1 3. அப்போது 1,3. நெக்ஸ்ட்டு 2,3. அப்போது 2 3. செகண்டு 2,3. தேர்ட் பாயிண்ட் வந்து 3,3. தேர்ட் ஒன் இந்த 3,3. இப்போ மூணையும் வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஈக்குவேஷன் y = 3. இது y = 3.
இப்போ ரெண்டு எந்த பாயிண்ட் இன்டர்செக்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா -3,3 இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போ இந்த பாயிண்ட் வந்து Pன்னு எடுத்துக்கலாம். Pங்கிறது -3,3. அப்போ சொல்யூஷன் இஸ் -3,3. அப்போ சொல்யூஷன் -3,3 அப்படின்னு சொல்லி நம்ம எழுதலாம். The third sum, two cars are 100 miles apart. If they drive towards each other, they will meet in 1 hour. If they drive in same direction, they will not meet. They will meet in 2 hours. Find their speed by using graphical method. Speed of cars equal to x, y. They meet same direction 1 hour. They meet drive towards. They meet drive towards they drive towards meet in 1 hour. Meet in 1 hour. இப்போ இந்த இடத்துல டிஸ்டன்ஸு ஃபார்முலா யூஸ் பண்ணுறோம். அப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு இப்போ டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 100. அப்போ இந்த இதில் டைம் ஈக்குவல் டு 1 hour. அப்போது இந்த டிஸ்டன்ஸ் டிவைட் பை டைம் டிஸ்டன்ஸ் டிவைட் பை ஸ்பீடு ஈக்குவல் டு 1 hour. இப்போ கவனிங்க, இந்த இடத்துல த ட்ரைவ் டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து ட்ரைவ் டுவர்ட்ஸுங்கிறதுனால இந்த எக்ஸையும் ஒய்யை நம்ம ஆட் பண்ணிக்குவோம். அப்போது டிஸ்டன்ஸ் வந்து 100. இப்போ ட்ரைவ் டுவர்ட்ஸ் அப்படிங்கிறதுனால இந்த ஸ்பீட் ஆஃப் த ஃபஸ்ட்டு கார் எக்ஸு, செகண்ட் கார் வந்து ஒய். அப்போது இந்த இடத்துல 1 hour. அப்போது 100 ஈக்குவல் டு எக்ஸு ப்ளஸ் ஒய். இது வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அதேமாதிரி drive in same direction. சேம் டைரெக்ஷன் பார்க்கும்போது அது மைனஸ் ஆயிரும். அப்போ ஃபார்முலா அப்ளை பண்ணும்போது டிஸ்டன்ஸு டிவைட் பை ஸ்பீடு ஈக்குவல் டு டைமு. டிஸ்டன்ஸுங்கிறது 100, ஸ்பீடுங்கிறது இந்த இடத்துல எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு டைம் வந்து 2 hours. அப்போது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா 100 ஈக்குவல் டு த 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய் அப்படின்னு கிடைக்கும். இந்த 2வையும் இந்த 100ஐயும் கேன்சல் பண்ணால் 15 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸு மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 50. இது வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. அப்போது எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 100. இதை வந்து ஒய் ஈக்குவல் டு 100 மைனஸ் எக்ஸ்ன்னு எழுதலாம். அதேமாதிரி இங்கே பார்த்திங்கன்னா மைனஸ் ஒய் ஈக்குவல் டு இந்த எக்ஸு ரைட்டில் கொண்டு வந்தோம்னா 50 மைனஸ் எக்ஸ்னு வரும். மைனஸால் மல்டி பண்ணுறோம். அப்போது மல்டிப்ளை பை மைனஸால் மல்டி பண்ணும்போது த ஒய் ஈக்குவல் டு மைனஸ் 50 ப்ளஸ்ஸு எக்ஸு அப்படின்னு கிடைக்குது. இப்போ எக்ஸுக்கு வந்து நம்ம வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். இப்போ எக்ஸுக்கு வந்து வேல்யூ போட்டு எக்ஸ் ஈக்குவல் டு வேல்யூ நம்ம தரலாம். அப்போ இது பார்த்திங்கன்னா 100, அப்போது 50, 0 இந்த மாதிரி நம்ம வேல்யூ நம்ம தரலாம். அதேமாதிரி இதுலேயும் இந்த போட்டு இந்த எக்ஸ் ஈக்குவல் டு இந்த 100, 50, இந்த 0 இந்த வேல்யூவில் நம்ம தர போகிறோம். இப்போது இங்கே வந்து 100 தரோம். ஃபஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 100. எக்ஸ் ஈக்குவல் டு 100 போடும்போது இந்த ஒய் ஈக்குவல் டு 100 மைனஸ் 100 போட்டால் 0ன்னு வரும். அடுத்தது எக்ஸ் ஈக்குவல் டு 15 அப்ளை பண்ணுறோம். அப்போ ஒய் ஈக்குவல் டு 100 மைனஸ் 50 ஈக்குவல் டு 15 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போது ஒய் ஈக்குவல் டு 100 மைனஸ் 0 ஈக்குவல் டு 100 அப்படின்னு கிடைக்குது. அப்போ டேபிள் எக்ஸு ஒய், இந்த எக்ஸுக்கு வந்து நம்ம 100, அடுத்தது 50, அடுத்தது 0ன்னு எடுத்துக்கோம். 100க்கு வந்து போடும்போது 0ன்னு வந்தது,
50 அப்படின்னு எடுக்கும்போது நமக்கு ஒரு 50 கிடச்சிது. 0ன்னு போடும்போது ஒரு 100 கிடச்சிது. Therefore the points are the 100, 0, next 50, 50, 50, 50, next 0, 100. நெக்ஸ்ட் அதே மாதிரி இதில் வந்து இந்த எக்ஸு ஈக்குவல் டு 100 போகிறோம். இப்போ ஒய் ஈக்குவல் டு -50 ப்ளஸ் 100. அப்போது இந்த ப்ளஸ் 15 கிடைக்கும். அடுத்தது எக்ஸு ஈக்குவல் டு 50 அப்படின்னு போகிறோம். அப்போது ஒய் ஈக்குவல் டு -50 ப்ளஸ் 15 வரும். அப்போ ஈக்குவல் டு 0 ஆயிரும். நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸு ஈக்குவல் டு 0. அப்போது ஒய் ஈக்குவல் டு -50 ப்ளஸ் 0 அப்ளை பண்ணும்போது -50 அப்படின்னு கிடைக்கிது. அப்போ டேபிள் எக்ஸு ஒய் டேபிள் வந்து 100, அடுத்தது 50, நெக்ஸ்ட்டு 0. அப்போ 100 அப்படின்னு போடும்போது 50 அப்படின்னு கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 15 அப்ளை பண்ணால் 0ன்னு வருது. நெக்ஸ்ட்டு 0ன்னு அப்ளை பண்ணும்போது -50 அப்படின்னு கிடைக்கிது. Therefore the points are the 100, 50, next 50, 0, next 0, -50 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் ஸ்கேல் x axis 1 cm equal to 10 units, y axis 1 cm equal to 10 units. சொல்யூஷன்கிறது கிராஃபில் 2 லைனும் எந்த பாயிண்டில் இன்டர்செக்ட் பண்ணுதோ அதுதான் நமக்கு சொல்யூஷன். அது பார்த்திங்கன்னா எக்ஸ் ஆக்சிஸை வந்து 75ல் இன்டர்செக்ட் பண்ணுது, ஒய் ஆக்சிஸில் 25 இன்டர்செக்ட் பண்ணுது. அப்போது சொல்யூஷன் இஸ் 75, 25. நம்ம கிராஃபில் த ஃபஸ்ட்டு டேபிள் 100, 0, எக்ஸ் வந்து 100, ஒய் வந்து நமக்கு 0. அப்போ எக்ஸு 100, ஒய் 0. அப்போது எக்ஸு வந்து 100, அப்போ வந்து ஒய் வந்து 0. அப்போது 100, 0 ஒரு பாயிண்ட் நோட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 50, 50. அப்போது 50, நெக்ஸ்ட்டு இதுலேயும் வந்து 50. அப்போது 50, 50 இந்த செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு 0, 100. அப்போது 0, 100. அப்போது தேர்ட் பாயிண்ட்டு 0, 100. இது நமக்கு தேர்ட் பாயிண்ட். இந்த 3 பாயிண்ட்டையும் நம்ம ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். இப்போ லைன் ஜாயின் பண்ணியாச்சு. அந்த லைன் மேலே y = 100 - x அப்படின்னு சொல்லி அந்த ஈக்குவேஷன் நம்ம எழுதியாச்சு. அதை ரெண்டாவது செகண்ட் டேபிள் பார்க்குறோம். செகண்ட் டேபிள் வந்து எக்ஸ் வந்து 100, ஒய் வந்து 50. எக்ஸு 100 அண்டு ஒய் இஸ் த 50. 100, 50. அப்போது 100, 50 அதை மார்க் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் செகண்ட் பாயிண்ட் 50, 0. அப்போது செகண்ட் பாயிண்ட் வந்து எக்ஸில் வந்து 50, ஒய் வந்து 0. அப்போது 50, 0 செகண்ட் பாயிண்ட்டு. நெக்ஸ்ட்டு தேர்ட் பாயிண்ட்டு 0, -50. இப்போது 0, -50ங்கிறது இங்கே இருக்குது. இந்த தேர்ட் பாயிண்ட் 0, -50. அப்போ இந்த 3 பாயிண்ட்டையும் ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுறோம். இப்போ ஸ்கேல் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே ஈக்குவேஷன் y = -50 + x அப்படின்னு சொல்லி நம்ம ஈக்குவேஷன் எழுதிடும். இப்போது ரெண்டுமே இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் வந்து நம்ம P அப்படின்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் ரெண்டு லைனு இன்டர்செக்ட் பண்ணக்கூடிய பாயிண்ட் P. இங்கே டாட்டட் லைன் எக்ஸுக்கு நம்ம போடும்போது இங்கே நமக்கு 75ன்னு கிடைக்குது. அதேமாதிரி இங்கே ஒய் ஆக்சிஸில் நம்ம டாட்டட் லைனில் அது ஜாயின் பண்ணோம்னா அப்போது 25ன்னு கிடைக்கும். அப்போது 75, 25 இது நமக்கு சொல்யூஷன்.